திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. ஒரிஜினல் களவாணியே வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் களவாணியாக வந்து விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சரி, கள்ள கூட்டணினா அப்போ ஏடிஎம்கேல உள்ளவங்களை விலைக்கு வாங்குறது பேர் வந்து நல்ல கூட்டணியா? இந்த மாதிரி இது ஒரு திராவிட கட்சிகள். ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போன கட்சி தான். ஸோ வந்து பிரச்சனை கிடையாதுன்னு வைங்களேன். பட் ஏடிஎம்கேல உள்ளவங்கள டிவிகேல ஜாயின் பண்ணுறது நல்ல கூட்டணியா? ரெண்டுமே திராவிட கட்சி தான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, இதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. கள்ள கூட்டணின்னு ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சு இன்னைக்கு டிவிகே ஆச்சே கவுத்துருக்கலாமே, ஏன் அவங்க செய்யலை? ஏன்னா அப்படின்னு ஒன்று கிடையாது. இவங்களாம் பேசுகிற புரளி. ஆமாம், ஒரிஜினல் களவாணின்னா அப்படிதான். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லாமல் வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. நாளைக்கு எப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க யாராவது அந்த சீட்டில் போயிட போகிறாங்க, திமுக சைடில் போயிட போகிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே இன்றைக்கி சொன்னாங்க. இப்போ சோஃபா மாடல் அது மாதிரி இப்போ பேரம் பேசிட்டு அப்படி தான் இப்போ கொண்டு வராங்க. நம்ம மெஜாரிட்டியாக நிற்கணும் அப்படின்றதுக்காக. பயம் இல்லைனாக்கா அவங்க இப்போ அவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிலே ஆட்சி தொடரலாம் இல்லையா? எதுக்கு இவ்வளோ பேர் போய் சேரணும்? சரி, இப்போ சேர வேண்டிய அவசியன்றது இல்லை. ஆக்சுவலாக வந்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த ஐயுஎம்எல் விசிகா இவங்கெல்லாம் போகிறதுக்கு அந்த எடுவாரில் கூட இவங்கெல்லாம் போயிருக்கலாமே இல்லையா? போகணுன்னு நினச்சவங்க இப்போ போகிறவங்க அப்போவே போயிருக்கலாமே, ஏன் போகலை? இப்போ பார்த்தாங்க அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆட்சி அமைச்சிட்ட பிறகு இங்கே இருக்காங்களா, சரி இவங்களோட சேர்ந்துடலாம் அப்படின்ற நினப்பில் இன்றைக்கி. ப்ளஸ்ஸு அவங்களோட ஊழல்களை மறைக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இப்போ போய் அங்கே போய் சேர்றாங்க. அந்த அவ்வளோ சேர்ந்தாலும் எந்த பலமாக இருந்தாலும் ஆனால் திமுகன்றதை உடைக்க முடியாத ஒரு உண்மை தான். அவர் சொல்கிறது நம்பவே முடியாதுங்க. அவர் ஸ்பிரிஸ்க்கு யாரோ சொல்லி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு சொல்கிறாரு தவிர அவர் நேச்சுரலாக சொல்லவே இல்லை. அவர் நேச்சுரலாக என்னைக்கு பேசிக்கிறாரு? சட்டசபையிலே நேராக பேசுறதுக்கு யோகிதை கிடையாது. வெளியே வந்தால் இதை அழிச்சிடுவேன் தூய சக்தி அதெல்லாம் பேசுகிறாரு. நேராக மைக்கு முன்னாடி பேசு. மைக்கு நீ நல்ல சிஎம் தானே, நீ மைக்கு முன்னாடி தைரியமாக பேசு. எங்கள் சிஎம் பேசுகிற மாதிரி நீ பேசு. எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுகிறாருல அது மாதிரி நீ பேசு. உண்மையாக பேசு. இந்த மாதிரி நான் தூய சக்தி, நான் லஞ்சமே வாங்க மாட்டேன், நான் தூய சக்தி, நான் எல்லாமே பிரமாதமாக இருப்பேன், அதெல்லாம் சொல்கிறதே பொய். அவ்வளவும் நீ இந்த ஆதவ அர்ஜுன் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் நீ லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா பொதுப்பணித்துறை அவர்கிட்ட தான் கொடுத்துருக்க, ஒப்படைச்சிருக்க. எல்லா கான்ட்ராக்டும் அவர் கையில் தான் வரப்படுது. நீ ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் மூடுற மாதிரி மூடிட்டு பாரை ஓப்பன் பண்ணுற. ஓப்பன் பாரில் வருது உனக்கு நல்லா தெரியுது. ஜனங்களை ஏமாத்தணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன். ஒயின் ஷாப்லாம் மூடிடலாமா, பார் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ எல்லா பாரையும் மூடிட்டேன். இப்போ அவங்க கையில் அவங்க வரப்போகுது அந்த பார். ஆதவ அர்ஜுனுடைய தான் சிஎம். இப்போ இவர் சிஎம் கிடையாது, விஜய் சிஎம் கிடையாது, ஆதவ அர்ஜுன் தான் சிஎம். உண்மையாக சொல்கிறேன், நேச்சுரலாக கரெக்டாக இருக்கு, உண்மை தான். இது மேல இடத்துல சப்போர்ட் பண்ணி நீ திமுக என்ன உன்னால் என்ன அழிக்க முடியுமோ அழி அப்படின்றாங்க. கனவு கூட அழிக்க முடியாது. அதுதான் உண்மை. டிடி தினகரன் சொல்கிறது தான் உண்மை. என்னது டிடி தினகரன் சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. வேறு என்ன சொல்லுங்க. என்ன சொன்னார் டிடி தினகரன்? ஒரிஜினல் களவாணி யார்? ஆமாம், அதுதான் உண்மை. அதுதானே சார் உண்மை. விஜய் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிங்கிறாரு. அது யார்? நாங்கள் ஒரு எப்போதும் வந்து கூட்டு களவாணி ஆக வேண்டிய தேவையே கிடையாது, சரிங்களா? இப்போ திமுக விட்டு விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே எவ்வளோ பேர் போனாங்க, அதை பற்றிலாம் நாங்கள் கவலையே படலை. போனவன் போனானடி வந்தாலும் வருவானடின்ற கதை தான் அரசியல். அது ஐயா ஸ்டாலின் ஐயா கழிச்சான்னா நாளைக்கு அத்தனை பேரும் இங்கே தான் வரணும். அது அத்தனை பேரும் திமுக தான் வரணும். அதுதான் உண்மை. இப்போ அவர் கழிச்சிட்டாரு எல்லாம் போயிட்டாங்கன்னு நாங்கள் கவலைப்படலையே. அது நாங்கள் வந்து கவலைப்பட்டா ஐயோ இவங்க போட்டாங்களா அவங்க போட்டாங்களா இவங்க போட்டாங்க நான் கவலைப்படல. அது நாங்கள் எப்போவுமே கவலைப்பட்டதும் கிடையாது இது வரலாம். இதுதான் உண்மை. அப்போது எப்படி சிவி சண்முகம் குரூப்பு போய் எப்படி விஜய் போய் பார்த்தாரு? அங்கே எப்படி சோஃபா போணுச்சு? அப்போ சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து அதிமுக கிடையாதா? அப்போ அவங்கள ஒரு குரூப்பாக இயங்க வச்சு அவங்கள ஆதரவு கொடுக்க வச்சு அவங்கள போய் சந்தித்தது வந்து இதுக்கு பேர் என்ன? அப்போ அதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்போ செங்கோட்டையன் இருக்கிறது அவர் யார்? அவர் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தானே. இப்படி எல்லாத்தையும் ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் இவர் செஞ்சுட்டு டிஎம்கே மேலே பழி போடுறதுங்கிறது வந்து அவர் செய்த தப்பை வந்து மறைக்கிறதுக்காக அவர் செய்கிற மாதிரி தெரியுது.
சரிங்களா? அப்படி தான் வந்து ஏடிஎம்கில் இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லா எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் கொறடா சொல்கிற இதை கட்டுப்படுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை வச்சுக்கிட்டு அவர் காய் நகர்த்தின விஷயங்கள்லாம் அந்த தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு. அப்போ அதுக்கு அந்த அன்னைக்கு பேர் என்ன சொல்கிறது? கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அந்த கல்லாப்பட்டி கூட்டணி வச்சு தானே ஆட்சியை நடத்துகிறாரு. அப்போ அதை எப்படி நம்ம பார்க்குறது? அவர் பேச்சு வந்து இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று. அவர் ஒரு கான்ஸ்டன்ட் மைண்டே கிடையாது. ஒரு முதல்வருக்கு வந்து மிக முக்கியம் வந்து ஒரு தெளிவான பார்வை, ஒரு தெளிவான அரசியல் புரிதல் வேணும். அது வந்து விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியலை. அப்படி தான் இது நாள் வரையிலும் அவருடைய செயல்பாடுகள் காட்டுது. அதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். உண்மையிலே அவங்க தான் களவாணி. முதல்ல அவங்க வந்ததே களவாணி தான். எந்திரத்தில் தந்திரமாக செஞ்சு வந்திருக்காங்க. அவங்க எப்படி எந்திரத்தில் தந்திரம் செஞ்சு வந்திருக்காங்க. இது அவங்களுக்கே மனசாட்சிக்கே அவங்களுக்கே தெரியும் யார் இந்த வேலை பண்ணதுன்னு. இன்றைக்கி ஏன் அவளை ஆடுறாங்க தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல. போடா என்ன மிஷின் தான் தேர்ந்தெடுத்தது, அதனால் நான் ஆடுறேன், யார் என்ன கேட்குறது, அந்த ஒரு நிலையில் தான் இன்றைக்கி இருக்காங்க அவங்கள. அதே மாதிரி இன்றைக்கி டிடிவி தினகரன் சொல்கிறது 100க்கு உண்மை. களவாணினா களவாணி நம்பர் 1. ஒன்றும் இல்லை, இதுவரையிலும் இருந்த சிஎம் யாருன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கும்போது சோஃபா செட்டு முன்னே போயிருக்கா? இந்த சோஃபா மாடல் தானே முன்னே போகுது. அதுக்கப்புறம் இவர் போகிறாரு. அதே மாதிரி அந்த 4 பேர் வந்தாங்க, 4 பேரும் பண்ணுறாரு. இன்றைக்கி அந்த 4 பேரையும் நம்ப மாட்டாரு. நம்பாமல் அதிமுககாரங்க போகிறாரு. அதிமுகவை எடப்பாடியை போய் பார்த்தாரா? இவர் தளபதியை வந்து பார்த்தாரு, எங்கள் முக ஸ்டாலினை வந்து பார்த்தாரு. ஆனால் எடப்பாடியை போய் பார்க்கல. அதைவிட எடப்பாடிக்கு எதிர் அகென்ஸ்டாக யார் இருக்கா அந்த குரூப்பை இப்போ பார்த்துட்டு அவங்களுக்கு சோஃபா கொடுத்துட்டு கள்ளத்தனமாக இன்றைக்கி ஆளை வர அவங்க பண்ணுறதே முழுக்க ஆளை பிடிக்கிறதா இப்போ வேலையாக இருக்குது. காரணம் அவங்க மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க ஆளுங்களே கூட இருப்பாங்களா போயிடுவாங்களா அப்படின்றன. ஏன்னா நாளுக்கு நாள் அவங்க சாயம்லாம் வெளுத்து நிற்குது. இன்றைக்கி அந்த சாயம் வெளுக்கிறதுனால அவங்களுக்கே ஒரு பயமாக இருக்குது. இன்றைக்கி ஒன்று அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், ஒன்றும் இல்லை, விஜய் போட்டிருக்காரு போஸ்டிங்லாம். யார் போட்டிருக்காரு? மத சார்பற்ற இல்லைன்றாங்க. ஆனால் மதவாதியை தான் போட்டிருக்காங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் தான் அவர் கூட இருக்கல. இன்னும் யாரை போடலன்னா அந்த லைட் பாயை போடல, மேக்கப் மேன் டச் பண்ணுறானே அவனை தான் இன்னும் போடல பதவி. மற்ற எல்லாம் போட்டாங்க. அதே மாதிரி டெல்லி பிரதிநிதித்துங்க. தமிழ்நாட்டில் டெல்லி பிரதிநிதி ஆளே கிடையாதா? ஆனால் தமிழ்நாட்டுடைய நிலையை புரிஞ்சு அறிஞ்சு சொல்லக்கூடிய ஆளுங்க தான் டெல்லி பிரதிநிதியாக போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கிறவங்க இது கர்நாடகாவில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் போட்டு அது சரி வருமா? கர்நாடகாவில் இப்போ தண்ணி பிரச்சனை வருது. ஏதோ ஜூன் 12 தண்ணியும் விடல காவேரியில். அது கேட்க முடியுமா? ஏன் இப்போ போட்டிருக்காங்க டெல்லி பிரதிநிதி, அவரை போய் கேட்க சொல்ல. காவேரி நீரில் தண்ணி வரல, நான் அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கிறேன், எடுத்து விட சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களால முடியாது. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணணும். மோடி இதை தமிழ்நாட்டை நாசம் பண்ணணும்னு நினச்சாரு. அமித்ஷா தமிழ்நாட்டை நாசம் பண்ணார். அவங்களுக்கு வெள்ளோட்டமாக விஜயை விட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாசம் பண்ணுகிறாங்க. ஸோ திமுகவும் அதிமுகவும் கூட்டு கல்வாணினா டிவிக்கும் பாஜகவும் கூட்டு கல்வாணி தானே. அப்போ நம்மளால் அதை தானே சொல்ல முடியும். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்களோ இவங்க அதுதானே பண்ணிகிட்ருக்காரு. சுயமாக எதனா முடிவு எடுக்கிறாரா? இல்லையே. எதனா அவர்கிட்ட போயிட்டு கேளுங்க. ஒரு 2 days டைம் கேட்டு தான் பண்ணுறாரு. ஸோ 2 days டைமில் வந்து அங்கே கேட்டு என்ன ஏது அதுக்கு அடுத்து தான் அது பண்ணுறாரு. 100% தான், 100% தான். சொன்னது கரெக்ட் தானே. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார்? யாரோட ஆதரவு இல்லாமல் நாங்களே ஜெயிச்சிருவோம், சுயமாக ஜெயிச்சிருவோம் சொன்னார். லாஸ்ட் மினிட்ல என்ன ஆயிடுச்சு? கை கொடுத்தது திமுக தானே. திமுக கை கொடுத்ததுனால தானே இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க எல்லாரும். ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் எல்லாரும் அமைச்சருங்களுக்கு நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் சொன்னார். என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. எல்லாரும் அந்த கம்ப்ளைண்ட்டில் தான் இருக்காங்க. அது ரொம்ப கரெக்டான பேச்சு. அது தினகரன் சொல்கிற பேச்சு கரெக்டான பேச்சு. அவங்க எப்படி கூட்டணி கலவாணியாக இருக்க முடியும்? அவங்க தானே 2 பேரும் எதிர்கட்சியாக நின்று எலெக்ஷனில் நின்றாங்க. எதிர்கட்சின்னு இவராக தானே ஸ்டாலின் டிஎம்கே எதிர்கட்சியாக இவராக தானே சொல்லிட்டு வந்தார். அவங்க எப்பயுமே எதிர்கட்சி தானே. ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் எப்பயும் எதிர்கட்சி தானே. அவங்க எப்படி கூட்டு கலவாணி ஆக முடியாது. அவங்க கூட்டு கலவாணி ஆக முடியாது. அவர் சொன்னது கரெக்ட்.